வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மை வி3 ஆட்ஸில் 71 டேரக்டர்ஸ்க்கு பெயில் இன்றைக்கான ஹியரிங் வந்துருந்துச்சு. அதுக்கான தகவலுமே வந்திருக்கு. கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா 2 தரப்பு வாதமே இன்றைக்கி வச்சாங்க. டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தோன்னா மை வி3யோட வக்கீல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது பார்த்தோன்னா அவங்க பணம் அவங்க இப்போ டெபாசிட் பண்ணல. அவங்க பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தாங்க. 1,21,000 கட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் மூலிமா மை வி3 ஆட்ஸ் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா அவங்க பார்த்தோன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் பார்த்து அவங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை வச்சாரு. அதற்கு எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் பார்த்தோன்னா இது டெபாசிட் அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த ப்ராடக்ட்கான ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவரோட வாதத்தை வச்சாரு. அதுக்கு நீதிபதியுமே பார்த்தோன்னா இது உங்களுக்கு பிரைஸ் ஆக்டோ இல்லை சிட் ஃபண்டோ இல்லை மாதிரி பட்ஸ் ஆக்டில் வருதா, இது டெபாசிட் இல்லை, இது பர்ச்சேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நீதிபதியுமே அவர் சொல்லியிருந்தாரு. இது பர்ச்சேஸ் இதில் தான் அவங்க ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. பர்ச்சேஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. இது டெபாசிட்டோ இல்லைனா அவங்க பிரைஸ் ஆக்டோ சிட் ஃபண்ட் அந்த மாதிரி இதில் வராது அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. அதனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த இதில் எந்த ஆக்டில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எதிர்த்தரப்பு வக்கீல்கிட்ட அதுக்கு அவங்க புக்லேயுமே அவங்க அந்த ஆக்ட்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஹியரிங் டேட் பார்த்தோன்னா டியூஸ்டேன்னு தள்ளி வச்சிருக்காரு. 7th அன்னைக்கு பார்த்தோன்னா ஹியரிங் வந்துடும். கண்டிப்பாக பார்த்தோன்னா அந்த 71 டேரக்டர்ஸ்க்குமே பெயில் கிடைக்கிறதுக்கு 90% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ சொல்லியிருக்கிறது பார்த்தோன்னா டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பர்ச்சேஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நீதிபதியே அவர் சொல்லியிருக்காரு. அவரோட வாதத்தில் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் ஹியரிங்ல டேரக்டர்ஸ்க்கு பெயில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். எல்லாரும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாம இருந்திருக்கும் அந்த வீடியோல. அதனால தான் உங்களுக்கு நான் இது தெளிவா சொல்லியிருக்கேன். இதுதான் அங்க நடந்துச்சு. அதனால கண்டிப்பா 7ஆம் தேதி பார்த்தோன்னா நம்ம மை வி3 ஆட்ஸோட டேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெயில் கிடைச்சிரும் நம்புவோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.